இது வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக் 200 பைக்குக்கான போர்டு. இந்த வாரம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து டியூக் போர்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், கண்டினியூஸாக ஃபேன் வந்து சாவி ஆன் பண்ணாலே வண்டியில் வந்து ஃபேன் ரன் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்லிங் ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 கிட்ட நிற்கிது அப்படின்ட்டு தான். மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூலண்ட் டெம்பரேச்சர் டேட்டா இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே சிமுலேட் பண்ணுறேன், டூல் வச்சு சிமுலேட் பண்ணுற மாதிரி. சிமுலேட் பண்ணால் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மாறவே இல்லை. இதோட கம்ப்ளைண்ட்டே வந்து இதுதான். இப்போ தான் வந்து நம்ம வந்து இதுதான் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு வண்டியில் போட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இங்கே வச்சு சிமுலேட் பண்ணி நம்ம இது ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வண்டியில் போட்டால் வண்டி ஓகே ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ட் அது ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணும் போது ரீடிங் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சரிதா? ஸோ இப்போ வந்து இது வண்டியில் போட்டால் டெம்பரேச்சர் சென்சார் வந்து வேலை செய்யும். ஃபால்ட் எல்லாமே வந்து ஓகே வந்து பண்ணியாச்சு. ஸோ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு ரிப்பேர் ஏதாவதுன்னா ஆட்டோகேட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க, இப்போ ஏதாவது பார்த்து தரோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் பாடி ஈஸியாக இருந்தால் மட்டும் அனுப்புங்க. ஏன்னா பிளாஸ்டிக் பாடி வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா திருப்பி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அதை நீங்கள் ரீப்ளேஸே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதேமாரி ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா ஆட்டோகேட்டை வந்து ஃபாலோ பண்ணிங்க.